வணக்கம் மக்களே, இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் 3 மாங்காய் எடுத்துக்கணுங்க. நல்லா காய் திருவலில் திருவிக்கோங்க. கல் உப்பு போடுங்க, சால்ட் உப்பு போடாதீங்க. கல் உப்பு தான் உரைக்கும் ஊறுகாய்க்கு. தேவையான அளவு உப்பு போட்டு 3 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வீட்டிலவே அரைச்சி வச்சுப்பேங்க. இல்லைன்னா நீங்கள் மிளகாய் போட்டு அரைச்சி போடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி கொடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுங்க, பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் போடுங்க. இந்த மாங்காய் எடுத்து கொட்டிடுங்க, நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அந்தந்த சீசனுக்கு அது செஞ்சு சாப்பிட்டுருந்தாங்க. இப்போ செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த சைடு நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு பொடி தயாரிச்சிக்கலாம் வாங்க. மெஷர்மெண்ட்டு கப்பு இது தாங்க. இதில் 1 கப்பு கடுகுன்னா 1/2 கப்பு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஈக்குவலாக போடக்கூடாது. நல்லா பொடி பண்ணிக்கோங்க. வறுத்து மிச்சம் இருந்தால் கூட எடுத்து வச்சுன்னு வேறு எதுனா ஊறுகாய்க்கு போட்டுக்கோங்க. இது தாங்க ஊறுகாய்க்கு பொடி. சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. அப்படியே மூடி வச்சுடுங்க. காலையில் எடுங்க, நல்லா திரண்டி வருங்க. எப்பயே எங்கள் வீட்டில் பாதி ஊறுகாய் காலி பண்ணிட்டாங்க சாப்பிட்டு. இந்த மாங்காய் ஊறுகாய் எத்தனை பேருக்கு பிடிக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிலில் கூட வைக்கலாங்க, ஒரு துணி கட்டி.